வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தேதி 4ஆம் தேதி மார்ச் 2024. இப்போ டைம் 10:35 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள சப்போர்ட் லெவல் 47,393 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 47,550. இப்போ கரண்ட்டு ரன்னிங் பேங்க் நிஃப்டி 47,480 490 ரேஞ்சில் இருக்குது. நான் மார்னிங் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நான் கால் சைடில் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் புட்டில் எடுத்தேன். புட்டு எடுத்தது 47,400 புட்டு. ஒரு $6 இந்த ட்ரேடு க்ளோஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு 3 minutes to 4 minutesக்குள்ளே. அடுத்த ட்ரேடு எகெயின் புட்டு சைடு தான் என்ட்ரு ஆனேன். பட் அது வந்து லாஸ் கொடுத்துருச்சு. டவுன்ஃபால் வந்தனால கேண்டில் அப் சைடு போனனால எனக்கு லாஸ் கொடுத்துருச்சு. இப்போ எகெயின் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் பொசிஷன் இப்போ என்ட்ராக இருக்குது கால் சைடு 47,400 காலு. இப்போ என்னோடய ரீசெண்ட் என்ட்ரி கொடுத்துருக்குது கால் சைடு 47,400 கால் 90 குவான்டிட்டியில் ஹோல்டில் இருக்குது. 47,400 புட்டு ஒரு லாட்டு செல் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் நெகட்டிவில் இருக்குது. 6,800 ரேஞ்சில். என்னோடய ஹோப் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகி மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 47,550 507 இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எகெயின் மைனஸ் 12,000 வந்துருச்சு நம்மளோட ஹோல்டிங் பொசிஷன். இப்போ நான் அதை எக்ஸிட் பண்ணுறேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 47,447 இருக்குது. சப்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டு எகெயின் மேலே ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. எக்ஸிட் த பொசிஷன். வெயிட் பண்ணிவிட்டு எகெயின் ரீஎன்ட்ரி ஆகிறேன். எகெயின் புட்டை வந்து பை பண்ணியிருக்கேன் 90 குவான்டிட்டி. பை பண்ண ப்ரைஸ் இப்போ உள்ளது 325க்கு பை பண்ணியிருக்கேன். $10.48க்கு. இப்போ பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் 47,390 நியர் த சப்போர்ட்டு. ஆல்ரெடி சப்போர்ட்டையும் பிரேக் ஆகிடுச்சு இந்த கேண்டில். இந்த கேண்டில் சப்போர்ட்டு பிலோ ஃபார்ம் ஆகி வந்துட்டுருக்கு. என்னோடய பொசிஷன் ஹோல்டிங்கும் புட் சைடு தான் இருக்குது. புட் சைடு பார்த்தீங்கன்னா 4 லாட்டு 47,400 புட்டு 47,400 காலு 1 லாட்டு செல்லில் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பிலோ த சப்போர்ட்டு. மார்னிங் பண்ண நம்ம லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணிடுவேன்னு ஒரு ஹோப் இருக்குது. 12,000 வரலும் லாஸ் போச்சு. இப்போ ஆஃப் ஆஃப் த லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம். இனிமேல் வெயிட் பண்ணலாம். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி செகண்ட் கேண்டில்லாம் டவுனில் தான் இருக்குது. இப்போ ஓவரால் பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ் ரெக்கவரி பண்ணியாச்சு. இப்போ வந்து 500 ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ 1600 ரேஞ்சு.
வெயிட் பண்ணலாம். 3 டிஜிட்டு ப்ராஃபிட்டில் இன்றைக்கி புக் பண்ணிக்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி வந்து லாங் ஃபால் ஆகிட்டுருக்கு. செகண்ட் கேண்டிலும் ரெட்டில் தான் இருக்குது. அதனால தான் நம்மளோட புட்டு ஹோல்டு பண்ணது வந்து லாஸ் ரெக்கவரி கொடுத்து இப்போ ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு 437 ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து 460 அபோவ் போச்சுன்னா ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் 1800 இருக்குது ஹோல்டு பண்ண பொசிஷன். நம்ம நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது 16. அதில் 2 ட்ரேடு ரிஜெக்டடு. ஸோ ஓவரால் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் வந்து 14. செகண்ட் கேண்டில் வரலும் டவுன் கொடுத்துட்டு தேர்டு கேண்டில் க்ரீனில் இருக்குது. நம்ம லாஸ் ரெக்கவரி பண்ணிவிட்டு எகெயின் 1200 ரேஞ்சில் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் ஃபர்தர் டவுன் கொடுக்குதா இல்லை மேலே போகுதாங்கிறது. Again market going to recover. செகண்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு மேலே கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நம்மளோட லெவல் வந்து 7000 6000 வந்துருக்கு. அதை எக்ஸிட் பண்ணிடுறேன். இந்த மார்க்கெட் எகைன் அப்பில் போச்சுன்னா நமக்கு சப்போர்ட்டை டச் பண்ணிச்சுன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆகி ஃபர்தர் லாஸ் கொடுக்கும். ஸோ பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். எகெயின் நெகட்டிவ் 8000. பார்க்கலாம் பிரேக் அவுட் எந்த சைடு போகுதுங்கிறத. அதை பார்த்துட்டு எகெயின் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். புட்டில் 60 குவான்டிட்டி, காலில் 1 குவான்டிட்டி செல்லு. இப்போ நெகட்டிவ் 5000 ரேஞ்சில் இருக்கேன். டைம் 11:20 ஆகுது. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு 47,280 ரேஞ்சில் இருக்கேன். 88. இப்போ டைம் 12:40 ஆகுது. பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸு நான் 47,350 ரன் ஆகிட்டுருக்கு. பிலோ த சப்போர்ட்டு. நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க பொசிஷனோட ஸ்டேட்டஸ் நெகட்டிவ் 10,300 ரேஞ்சு. இப்போ டைம் 1:21 ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் 47,375 இருக்குது. நியர் த சப்போர்ட்டு. இன்னும் 20-25 பாயிண்ட்ஸு ரிமைனிங் இருக்குது சப்போர்ட்டை டச் பண்ண. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷனை எகெயின் மார்னிங் நம்ம லாஸ் பண்ண அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 12,000 13,000 ரேஞ்சுக்கு. ஆனால் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிறது வந்து புட்டு சைடு தான் ஹோல்டு பண்ணியிருக்கோம். சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி உள்ளே மேலே போகுது, அபோவ் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகுது அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட பொசிஷன் எகெயின் 12,500 ரேஞ்சு நெகட்டிவில் இருக்குது. இப்போது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நியர் த சப்போர்ட் வந்துடுச்சு. 375 இருக்குது. நான் இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி. இப்போ ஓவரால் லாஸ்
புக் பண்ணியிருக்கிறது 12,587. ஆல்மோஸ்ட் மார்னிங் புக் பண்ணப்போ லாஸில் தான் இப்போவும் வந்து நிறுத்தியிருக்கோம். ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டு எகெயின் நெகட்டிவில் வந்துருச்சு. இனி ஃபர்தர் ட்ரேடு வந்து நம்ம இந்த லாஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியுமா, ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிற ஒரு மோட்டிவில் தான் என்ட்ரு ஆனேன். எகெயின் இந்த லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ மார்க்கெட் டைம் 1:38 ஆகுது. நான் என்னோடய பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். இப்போ ஹோல்டு பண்ணியிருக்க பொசிஷன் வந்து கால் சைடு 90 குவான்டிட்டி 47,400 காலு, 1 லாட்டு 47,400 செல்லு ஹோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்து 13,500 வரலும் நெகட்டிவில் போச்சு. இப்போ 12,200 ரேஞ்சில் ரன் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டு டச் பண்ணி இப்போ இன்சைடு வந்து போகிறதுக்கு கேண்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இனி ஃபர்தர் இன்சைடு கேண்டில் போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் ரெக்கவரி ஆகுங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் கால் சைடு என்ட்ரு ஆகிருக்கு. அப்படி இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகி போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ் ரெக்கவரி ஆகுதா, இன்றைக்கி க்ளோசிங்கில் ஓவராலில் லாஸ் வருதா ப்ராஃபிட் வருதாங்கிறது. ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து மார்க்கெட் டைரக்ஷன் எந்த சைடு போகுது, பிரேக் அவுட் ஆகி டுவர்ட்ஸ் எந்த சைடு அப் சைடு போகுதா டவுன் சைடு போகுதாங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இன்கேஸ் நம்ம எடுத்திருக்க பொசிஷனுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா அதுக்கு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸில் வந்து எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்தா நமக்கு லாஸ் ரெக்கவரி ஆகும். இன்கேஸ் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செகண்ட் என்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அப்போ டவுனோ போச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல் லாஸ் ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட்டும் கொடுக்கும். நம்ம அன்னெசரியாக அதை வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு சைடு நம்மளோட பொசிஷன் ஒரு சைடு இருக்குது அப்படின்னா அது வந்து பெரிய லாஸில் தான் போய் அன்றைக்கி ட்ரேடிங் முடியும். ஸோ அந்த மாதிரி லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து டுவர்ட்ஸ் மார்க்கெட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த ஃப்ளோயிங்லேயே நம்ம எடுத்து காலு போட்டோ எடுத்து ப்ராப்பர் ரேட் ஆகி வர்றது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இன்சைடு ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்சைடு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள நம்மளோட ஓவரால் பொசிஷன் இப்போ 11,000 ரேஞ்சில் ரன் ஆகிட்டுருக்கு நெகட்டிவில். வெயிட் பண்ணுவோம், டைம் இருக்குது. இப்போது டைம் 1:41 தான் ஆகிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் டைமு 2:13 ஆகுது. நம்மளோட ஹோல்டிங் பொசிஷன் -7,800 ரேஞ்சில் இருக்குது. 13,500லேருந்து 8,000க்கு ரெக்கவரி ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி இன்சைட் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 447,468 இருக்குது. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் 47,549. சப்போர்ட்டை டச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸு 6,200 ரேஞ்சில் இருக்குது.